ஹாய் வியூவர்ஸ், சாம்பியன்ஸ் டிராஃபியோட எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம நியூமராலஜி பேஸில் டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சாம்பியன்ஸ் டிராஃபியோட 5வது மேட்ச். இந்த மேட்ச்சில் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதுறாங்க. இந்த மேட்ச் பிப்ரவரி 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யாரெல்லாம் அதிக ரன்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குது, யாரெல்லாம் சரியாக விளையாட மாட்டாங்க, யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, யாரெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் போடலான்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிப்ரவரி 23ஆம் தேதி பார்த்தோம்னா 5-7 காம்பினேஷன், அதாவது புதனும் கேதுவும் சேர்ந்த காம்பினேஷன். புதனும் கேதுவும் சேர்ந்த யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்தோம்னா சூரியனை சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சனியை சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக மைனஸாக இருக்கும். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கையில் ஃபஸ்ட்டு இந்தியாவில் பார்த்தோம்னா ரோஹித் சர்மா பார்த்தோம்னா 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சுப்மன் கில், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து விராட் கோலி ஒரு 30 ரன்ஸ் அடிப்பார். அடுத்து ஸ்ரேயாஸ் ஐயர் பார்த்தோம்னா ஒரு 30+ ரன்ஸ் அடிப்பார். அவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அடுத்து அக்ஸர் பட்டேல் பவுலிங் வரப்போ 1-2 விக்கெட் எடுப்பார். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அக்ஸர் பட்டேலை முன்னாடியே பேட்டிங் இறக்கிறாங்க. அப்படி ஒரு பேட்டிங் வரும் பட்சத்தில் ஒரு 25 ரன்ஸு அதோட கொஞ்சம் கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து கேஎல் ராகுல் பார்த்தோம்னா 25+ ரன்ஸ் அடிப்பார். அடுத்து ஹார்திக் பாண்டியா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து ரவீந்திர ஜடேஜா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து ஹர்ஷித் ராணா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து முகமது ஷமி அவரும் ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக குல்தீப் யாதவ் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மேட்சோட பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா போன மேட்ச்சில் என்ன பிளேயிங் லெவனோ அந்த லெவனை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நான் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கேன். ஒருவேளை இந்த பிளேயிங் லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து பாகிஸ்தான் பார்த்தோம்னா எஸ் ஷக்கீல் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து பாபர் அசாம் ஒரு 30+ ரன்ஸ் அடிப்பார். அடுத்து முகமது ரிஸ்வான் ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து பக்கர் சமான் ஒரு 25 ரன்ஸ் தான் அடிப்பார். அடுத்து எஸ் அகா அவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், ஒரு 30+ ரன்ஸ் அடிப்பார். அடுத்து டி தாஹிர் அவர் பார்த்தீங்கன்னா 25 ரன்ஸ் தான் அடிக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து குஷ்டில் ஷா அவர் பார்த்தீங்கன்னா 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த குஷ்டில் ஷாவுக்கு டேட்டா தப்பாக இருக்கலாம்னு தோணுது. போன மேட்ச் அவர் விளையாட மாட்டான்னு சொன்னோம். ஆனால் அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விளையாண்டார். ஸோ இந்த மேட்ச் நடந்து முடிகிறப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க கொடுத்துக்கிட்டு ஒரு டேட்டா எப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து ஷாஹின் அப்ரடி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து நசீம் ஷா, ஹாரிஸ் ராஃப் அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து அகமது அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த பாகிஸ்தானோட பிளேயிங் ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க லாஸ்ட் மேட்ச்சில் விளாண்ட பிளேயிங் ஒன்று வச்சு தான் பார்த்தீங்கன்னா கணிச்சிருக்கேன். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணிடுவேன். இப்போ இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லையும் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ சுப்மன் கில், ஸ்ரேயாஸ் ஐயர், அக்ஸர் பட்டேல், கேஎல் ராகுல், ஹர்ஷித் ராணா, முகமது ஷமி, பாபர் அசாம், முகமது ரிஸ்வான், எஸ் அகா, ஷாஹின் அப்ரடி, அகமது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரை கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ஸ்ரேயாஸ் ஐயர், முகமது ரிஸ்வான், எஸ் அகா இவங்க 3 பேரையும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வின் பண்ணலாம் நீங்கள்.